எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் 16/3/2025 வாரம் ராசி பலன் கன்னியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 வாரங்களில் கண்டக சனியினுடைய அமைப்பில் வரப்போகிறீங்க. 6ஆம் இடத்தில் இருந்த சனி உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை செய்தார். வேலை, கடன் இல்லாத அமைப்பு, இது போன்ற அமைப்புகளில் வேலை சிறப்பாக இருந்தது. கடன் இல்லாத அமைப்புகள், அதே போல் உங்கள் உடல் ரீதியில் பெரிய பாதிப்புகள்லாம் இல்லாமல், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இல்லாமல் நிம்மதியாக இருந்த ஒரு அமைப்பில் இருந்து இப்போ கண்டக சனி அமைப்பில் வரீங்க. ஒரு ராசியை சனி பார்த்தாலும் இது ஒரு பெரிய பாதிப்பை தராது. ஏன்னா இவர் அமரக்கூடிய இடமானது மேனம் குருவின் வீடாக இது அமைய பெற்று குருவும் பலமாக இருக்கிறாரு. பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை. அப்போ இந்த வாரம் பார்க்கும் பொழுது சனியும் சூரியனும் இணைவு பெற்றிருந்தாங்க. உங்களுடைய விரையாதிபதி, தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத மனக்கவலைகள், வேலையில் ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பு, இதெல்லாமே கடந்த வாரத்தில் சந்திச்சிட்டிங்க. இப்போ சூரியன் விலகிறாரு, 7ஆம் இடத்திற்கு போகிறாரு. அப்போ உங்களுடைய கணவன் மனைவி உறவுகள் இது எல்லாமே பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பற்று உங்களுடைய பாக்கியாதிபதி பலமாக இருப்பது ஒரு சிறப்பு. உங்களுடைய ராசியை குரு பார்க்குறாரு, இது ஒரு சிறப்பு. அந்த வகையில் பார்க்கும்போது இன்னும் 2-3 வாரங்கள் தான் இருக்குது. சனி பெயர்ச்சியானாலும் கூட பெரிய பாதிப்பு கண்டக சனி அமைப்பில் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்க போகிறதில்ல. வெளிதூரம், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்போ யோகமான ஒரு அமைப்பு தான். அவர்களுக்கெல்லாம் செய்யும் தொழில்கள் அனைத்தும் சாதகமான முறையில் அமையும். அதே போல் படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு ஸ்காலர்ஷிப் இல்லை படிக்கும் இடங்களில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமைகிறது. தாய் வழி உறவுகள் சிறப்பாக இருக்கும். தாய் வழி உறவுகள் மூலமாக வெளிதூர பயணங்கள் சென்று வர முடிந்தால் நட்பு பலம் அதிகரிக்கும். அதே போல் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சில மனக்கசப்புகள், கடந்த வாரத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்தும் விலகும். அவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. சந்திரன் இந்த வாரத்தின் ராசியிலே அமர்ந்திருப்பதனால லாபகரமான விஷயங்களெல்லாம் உங்களை சேரும். மூத்தவர்களுடைய அனுகூலம் இருக்கும். சகோதர வலகையில் நல்ல ஒற்றுமையான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கிறது. தொழில் அமைப்புகள்லாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் மற்றவர்களுடைய உதவியின் மூலமாக, மற்றவர்களுடைய அனைத்து விஷயங்களிலும் மற்றவர்களுடைய கருத்துகளால் பகிர்ந்து கொள்ளும் விதத்தினாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தை கன்னி ராசி நண்பர்கள் வரவேற்கலாம். இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.